வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஹிட் ஹவுஸ். நான் உங்கள் விக்கி. லொகேஷன் ஸ்பான்சர் அவுட்லுக் இன்ஜினியர், கோ ஸ்பான்சர் ஒய்ஃபை இன்டீரியல்ஸ், சேனல் பார்ட்னர் வீட்டுவார் மீடியா அண்ட் பாப்கார்ன் டைம்ஸ், ஷோ ஸ்பான்சர்ட் பை ருத்ரா போயினா. என்னடா அவன் கையில் ஒரு பேடை வச்சுக்கிட்டு பார்த்துன்னு வச்சுருங்களா? நாங்கள் வந்து எங்கள் சேனலில் இந்த கேம் ஷோக்கு எல்லாரையும் பார்த்து ஒவ்வொரு இன்ச்சாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் வாழ்க்கையில் விளையாடலாம், ஆனால் மற்றவங்க வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. அப்படியும் விளையாடணும்னு தோணுதா? இங்கே வாங்க, நாங்கள் இருக்கோம். எங்ககிட்ட ஒரு 3 கேம் இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட இந்த கேம் விளையாட ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. அதில் முதல்ல வந்தவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க எம்சி அண்ட் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ருதிகலை அவர்கள். வெல்கம் ஸ்ருதிகலை. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இப்போ நம்ம கேம் ஷோக்கு வந்திருக்கீங்க. ஓகே, கேம் ஷோ பற்றி முன்னாடி கேம்னா எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாமா? இல்லை, கேம் எம்சின்றதுனால நிறைய கேம்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேம் விளையாட வந்திருக்கேன், அது எனக்கு ஹாப்பியாக இருக்கு. ஓகே, சொல்லுங்க, என்ன மாதிரி கேம் வைக்க போறீங்க? கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒருத்தர் வரணும்ல. ஆமா, தனியாக விளையாட நல்லா இருக்கு. அதில் இப்போ யாரு கூப்பிட போறீங்க? கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். ஓ, ஆக்டர் அண்ட் மாடலர் அபு. வெல்கம் டு அபு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இந்த பக்கம் வந்துருங்க, அப்பதான் ஃப்ரேம் தருவீங்க. அப்படிங்களா? அப்படி அபு கிட்ட அதே கேள்வி தான் ப்ரோ. என்ன கேள்வி? ஒரு கேம் ஷோ வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கேமை பத்தி விளையாண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல கேம் ஷோ பத்தி உங்களோட அனுபவம்? ஸ்கூல்ல நிறைய விளையாடுறேன். அப்படி நம்ம ஃப்ரேம் பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்கூல்ல நல்லா விளையாண்டுருக்கேன்ப்பா. விளையாண்டு லெமன் த ஸ்பூன் எல்லாமே விளையாண்டுருக்கேன். ரைட்டு. அப்போ ஒரு வேற லெவல் ஒரு கேம் சார் நம்ம கூட இருக்காங்க. சாக்ரேஸ்லாம் சூப்பரா ஆடுவோம். இல்லை, எனக்கு வந்து கேம் வச்சு தான் பழக்கம், இப்போதான் ஆடுறேன், அதனால ஐ எம் ஃப்ரெஷர் இதுல. ஓகே, அப்போ உங்களுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமா, கண்டிப்பா புது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே டன். இப்போ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரா கொண்டு போற மாதிரி இருக்கும். இப்போ 2 பேர்ல வந்து முதல்ல யார் விளையாட போறீங்க? எதா இருந்தாலும் எங்க டைரக்டர் மேடம் தான் முதல்ல பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட படத்துல நான் நல்ல ஒரு ரோல் பண்ணிருக்கேன், அதனால என்னோட டைரக்டர் மேடமே பண்ணுவேன். இப்படி கோத்து விடுறா பாத்தீங்களா? நல்லது செஞ்சா இப்ப கோத்து விட்டான். என்ன ஆக்டிங் கொடுத்து நான் சான்ஸ் கொடுத்தா நீ கோத்து விடுறேன். நீ என்ன பண்ணலாம்? நான் வந்து கேம் ஷோ பண்றேன் மேம், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும். இல்ல, டைரக்டர் பெரிய ஆள் இல்லையா, எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட உருவாக்குற ஆளு. சரி, அதனால நாங்க என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. டைரக்டருக்கு முதல் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக பேசிக்கிட்டே இருந்தா எப்படிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, நம்ம கேம்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே டன். ஓகே, வாய்ப்பு எனக்கே கொடுத்துறாங்க, நானே போய்க்கிறேன். ஓகே, நன்றி கலப்பு. ஓகே மக்களே, நீங்க வந்து நம்ம முதல் கேம் விளையாட நம்ம சொல்லி வந்துட்டாங்க. இந்த கேம் பத்தி நான் உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இந்த கேமோட பேர் பாத்தீங்கன்னா தொட்டா போச்சு. ஐயோ, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா போச்சு. நான் சொல்ற கலர் தொட்டா போச்சு. ஓ, கலர் தொட்டா ஆமா, போச்சு. 4 கலர் இருக்கும். நான் வந்து ஒரு கலர் சொல்லுவேன், ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோன்னு சொல்லுவேன். நான் சொல்ற கலரை தவிர்த்து வேற எந்த கலரும் நீ சொல்லலாம். நீங்க அப்ப சொல்ற கலரை தொடக்கூடாது. ஆமா, அது போயிடுச்சு. ஓகே ஓகே. போமா, ஏதோ பெனால்டி வச்சிருக்கீங்களா? பெனால்டிலாம் கிடையாது. எவ்வளவு டியூரேஷன் இருக்கோ. ஓ, டியூரேஷன். ஓகே ஓகே. பெனால்டி நீங்க பண்றீங்களா பண்ணுங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, பெனால்டில இப்ப ஓடிலான்னு இருக்கேன் நானே. பெனால்டி கிடையாது. கிடையாதா? சரி, ஓகே, போயிடலாம். தொட்டா போச்சு. ஓகே ஓகே गाइस, டைம் மட்டும் போட்டுக்கோங்க. ஐயோ, ரெடியா? ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன், தெரியல, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ரெடி, கவுண்ட் ஆன் ஸ்டார்ட். ரெட், கிரீன், கிரீன், ப்ளூ, கிரீன், அவுட். இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல, கண்ணு கலங்குது. கேம் ஆரம்பிக்கிறப்ப சொன்னாங்க, அடா என்னப்பா இது ஈஸியாச்சே. இப்ப புரியுதா? இதுதான் மெயின் கேம். இது நம்ம வந்து டபால் கலர்ல தான் கான்சென்ட்ரேட் ஆகும். என்ன சொல்றேன், மூளை எப்படின்னா நம்ம எதை சொல்றோமோ அதை நோக்கி தான் போவோம், கை ஆட்டோமேட்டிக்கா. அந்த மாதிரி தான் கேம். இப்ப நீங்க முடிச்சிட்டீங்க. இப்ப நம்ம அபு அவர்கள் வந்து எப்படி உங்களை மாதிரி டக்குன்னு முடிக்கிறாரா, இல்ல அவரு கொஞ்சம் லென்த்தா கொண்டு போறாரான்னு பாப்போம். சரி, ஓகே, வரல. தொட்டா போச்சு, நல்லா இருக்கு கேம், நல்லா இருக்கு. இத பத்தி சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? டிஃப்ரெண்டா இருந்தது. மைண்ட் கேம் தான், ஆனா அதான் சொல்றல, கேம் வச்சு பழக்கம், கேம் விளையாடி பழக்கமே இல்ல. எப்படி இருக்கு இது? எப்படி இருக்கு இந்த? இதுதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. டக்குன்னு கலர் மாறும்போது ஃபர்ஸ்ட் 2 தான் என்னால பண்ண முடியும், 3வதுலயே அவுட் ஆயிட்டேன். இந்த பக்கம் இருக்கு ஈஸியா இருக்குல்ல, மைக் வச்சு அழகா இது பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்றது எப்படி? அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? இல்ல, அங்க இருக்கிறதா எப்பவே நல்லா இருக்கு, இங்க இருந்தா கொஞ்சம் பயந்தா. ஓகே டன். ஓகே, தேங்க்யூ அபு. ஓரளவு உங்களுக்கு கேம் பத்தி தெரியும் நினைக்கிறேன், இல்ல நான் சொல்லட்டுமா? எதுக்கும் ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே, இந்த கேமோட பேர் வந்து தொட்டா போச்சு. ஒரு 4 கலர் இருக்கு. நான் வந்து கலர் மாற்றி சொல்லிட்டே இருப்பேன், ரெட், ப்ளூ, கிரீன் சொல்லிட்டு. நான் சொல்ற கலரை தவிர்த்து உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷன் வச்சிருக்கோம். நீங்க வேற எதுனா தொட்டுக்கலாம். இன்கேஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ பட்டோ படாமையோ நான் சொன்ன கலர் போட்டா
போச்சு. அதான் கேம் எடுத்து நாங்க அட்டையை தருவோம். அப்படியே தொடர்ந்து போச்சு. கலர் தொடணும், அதான் கேமு. இதுவும் கலர் தானே. அது நாங்க வச்சிருக்க 4 கலர் தான் தொடணும். நீ சம்பந்தமே இல்லாம இதுதான் இது வரைக்கும் ஒரு 4 பேர் விளையாண்டு போனாங்க. யாருமே இப்படி டிஃப்ரெண்டா சொல்லல. இதெல்லாம் ஸ்பெஷலி நம்ம அப்போ சொல்லலாம். ஓகே, ரெட் ப்ளூ அவுட். அப்போ சொல்லுங்க. நான் பயங்கரமா எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து. ஓகே, நீங்க சென்டர்ல தொடவான்னு கேட்கறப்ப நான் யோசிச்சிருக்கணும். தலை வேற லெவல்ல தான் பண்ண போறான்ற மாதிரி. எப்படி என்னாச்சு, எங்க விட்டீங்க? டக்குன்னு மைண்ட் எனக்கு கிரீன் கிட்ட தான் போறது. சரி, டக்குன்னு ப்ளூ சொன்னது கை இப்படி போயிருச்சா. அதுதான் கேம். நம்ம மைண்ட் எப்படின்னா நம்ம சப்கான்சியஸா நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அதனால அப்படிதான் ஆகும். அதுதான் அதான் கேமு. அதெல்லாம் வச்சிருக்கோம். இப்படி இருந்து உங்க கேம் பத்தி எக்ஸ்பிளைன் சொல்லுங்க. சூப்பரா இருந்தது. அடுத்து உங்களை பத்தி எதனா ஒன்று சொல்லலாம்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன போயிட்டு இருக்கு, என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு நம்மளது ப்ராஜெக்ட் இப்பதான் ஒன்று முடிஞ்சிருக்கு. சுதிகலை மேடம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. அதுல தான் நானுமே அதில் ஒரு சின்ன பாட்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா சொல்ல சந்தோஷமா இருக்கு. அதுல தான் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. அது இப்போ டப்பிங் போகும்போது அவ்வளோ சீக்கிரமா வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, வெயிட் பண்ணுவோம், காத்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்த கேம் போயிடுவோமா? போலாம். கண்டிப்பா. ஓகே, தொட்டா போச்சு, பயங்கரமா போச்சு. ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா ஸ்ருதி அவர்கள், அபு அவர்கள் 2 பேருமே வந்து நல்லா விளையாண்டாங்க. இதை யாரு வின் பண்ணான்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ருதி தான் வின் பண்ணியிருக்காங்க. நான் விளையாடவே இல்லை, வின் பண்ணிட்டேனா? எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு. அதான் அடுத்த கேம் நான் போவோம். அடுத்த கேம்ல வின் பண்ண ஸ்ருதி வச்சே போயிடுவாங்களாமா? சரி. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஓகே மக்களே, முதல் கேம் வந்து தொட்டா போச்சு, பயங்கரமா போச்சு. அதை தொடர்ந்து இந்த 2வது கேம் பாத்தீங்கன்னா விழுந்தா உனக்கு விளாட்டி எனக்கு. ஓ, என்ன விழுந்தா உங்களுக்கு? இந்த பாலை வந்து நீங்க அந்த பேஸ்கெட்குள்ள போடணும். சரி, கரெக்டா போயிட்டா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. சரி, ஓகே. பால் கரெக்டா போட்டா பாயிண்ட் எனக்கு. சப்போஸ் நீங்க போடல அப்படின்னா ஒரு பெனால்டி. பெனால்டி. ஆமா, ஒரு சான்ஸ் விட்டுருவோம். ஒரு தடவை தெரியாம போட்டீங்க, ஓகே டன், நம்ம விட்டுருவோம். 2வது தடவை தராம விட்டீங்க அப்படின்னா எங்க ஆடியன்ஸ்க்காக, எங்க மக்களுக்காக, பாத்துட்டு இருக்க இந்த குழந்தைங்களுக்காக, பெரியவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை பத்தின உங்க லைஃப்ல நீங்க இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும். சீக்ரெட்ஸ். ஓகே ஓகே. பெனால்டி கொடுக்குறீங்க. ஆமா. பெனால்டி வருமா இல்ல கரெக்டா போட்டுருவீங்களா? தெரியலையே. ஐயோ, இப்ப சீக்ரெட்ஸ் தான் தெரியும் போது நினைக்கிறேன். ஐயோ, சீக்ரெட் சொல்லாம இருக்கிறதுக்கே பதறதே அப்படின்ற மாதிரி இருக்கா? சீக்ரெட்ஸ் நம்ம பத்தி சீக்ரெட்ஸ் என்ன இருக்கு? கரெக்டா போட்டா சொல்ல தேவையில்ல. இல்ல, அதுதான் நம்ம ஆல்ரெடி வேற இந்த மாதிரி இருக்கு. தெரியலையே. சரி, ரைட், ட்ரை பண்ணுவோமா? சரி, ட்ரை பண்ணுவோம். ஓகே, முதல்ல எந்த கலர் எடுக்க போறீங்க? இங்க நாங்க பலவித கலர்களை வச்சிருக்கோம் உங்களுக்காண்டி. ஆல்வேஸ் ஒயிட் பியூர். ஏன்னா பிளாக் ஒயிட் நல்ல காம்பினேஷன்ல. வெள்ளை. ஐயோ, பாட்டு காப்பி எடுத்துருவாங்க. சரி, ஓகே, போடுவோமா? எய்ம் பண்ணி கரெக்டா அந்த ப்ளூக்குள்ள போடுங்க பார்க்கலாம். எப்படி போட போறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் அவுட். கிட்ட விழுந்திருக்கு. சரி, 2வது வேற கலர். இதுதான் உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம். இதை நீங்க போட்டீங்கன்னா பாயிண்ட் வரும், இல்லன்னா உங்களுக்கு பெனால்டி வரும். வேணும் தானே போட்டீங்க? இல்ல, நான் போட்டேன். மக்களுக்கு வந்து நீங்க ஏதோ பெனால்டி சொல்ல காத்துட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி சரி சொல்லுங்க. என்ன பத்தி பெனால்ட்டியா? இல்ல, நான் ரொம்ப ஆக்டிவான பர்சன். என்னோட இன்ஸ்டாகிராம், அப்புறம் என்னோட வாட்ஸ்அப்ல பாக்குறவங்க, என்னடா இந்த பொண்ணு ரோமிங்லயே சுத்திட்டே இருக்குது, இந்த பொண்ணுல வீட்டுல வேலை செய்யுமா வேலை செய்யாதா, ஏதாவது கொஞ்சமா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்குதே, என்னைக்காவது இது குடும்ப குத்து விளக்கா இருக்குமான்னு நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்க. சீக்ரெட் அதுதாங்க சீக்ரெட். எல்லாருக்கும் அப்படி ஒரு பிம்பத்தை நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதுதான் நான் இல்ல. நான் உள்ளூர் கிழவி. வீட்டுக்கு போய் இப்படி சொருவி வச்சு பாப்ப போடுறது, பாத்திரம் தைக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில கூலிங் கிளாஸை போட்டு ஒரு ஹீரோ மாதிரி வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுவேன். இது சொல்லணும்னா இது எல்லாமே நடிப்பா கோபால்? எல்லாமே நடிப்பு. என்னை பத்தி நினைச்ச எல்லாமே நடிப்பு. அப்படி சொல்லலாம். ஆமா, அதனால நம்ம வந்து ஒரு உள்ளூர் கிழவின்றது இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் நான் தெரியப்படுறேன். இது வரைக்கும் நீங்க சுதிகலையை வந்து மாடர்ன் ஒரு வேற லெவல் அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவங்களே அவங்க வயல அவங்க உள்ளூர் கிழவின்னு. என்னோட ஸ்டேட்டஸ் பாக்குற எல்லாம், ஏமா நீலாம் இந்த வீட்டை வேலை செய்வியா, உனக்கு எல்லாம் சமைக்க தெரியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் தான். எப்படி இந்த ஒரு கட்ஸ் வந்தது உங்களுக்கு? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி. இல்ல, உண்மை அதானே. நிறைய பேர் பாவம் ஏமாந்துட்டே இருக்காங்க. நானும் அதுக்கு ரிப்ளை கொடுக்காம இருக்கேன். இன்னைக்கு உங்க ஷோ மூலமா ரிப்ளை கொடுத்துட்டேன். சரி, டன். அப்படியே போயிடுவோம். நம்ம ரொம்ப இதுவா போயிட்டு நம்ம ஒரு மொத்தம் 5 சான்ஸ் இருக்கு. அதுல 2 1 3 இருக்கு. ஏங்க ஒரு பாயிண்ட் எடுக்கணும் தாட்டே இல்லையா? ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் வாங்க.
பாயிண்ட் அப்படி எடுக்க சப்போஸ் மறுபடியும் 2 விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் இந்த பால் விளையாடுறது சின்ன வயசுல ஸ்கூல்லயே நான் கேமுக்கே என்ன சேர பண்றீங்கன்னா, மாட்டேன். இப்படி இருந்து இப்படி போட்டீங்கன்னா உள்ள வாய்ப்பு இருக்கு. இப்படி போட்டா அவ்வளவு வாய்ப்பு இருக்கா? இல்ல, எங்க சரி ஓகே, திருப்பி இன்னும் ட்ரை பண்ணுங்க. சரி இன்னொரு ட்ரை பண்ணலாமா? அதே பால் எடுக்கிறீங்களா? வேற பால் எடுங்க. சரி பிங்க். இல்லைன்னா ப்ளூ எடுங்க. சரி ப்ளூ. சரி ப்ளூ ஒருவேளை கரெக்டா போட்டா பாயிண்ட் உங்களுக்கு, இல்லைன்னா மறுபடியும் அது அப்படியே அது உள்ள போக மாட்டேங்குங்க. இது Okay. நம்ம பால் விளையாண்டு பழக்கமே இல்ல. சரி நான் கேட்கறேன் ஒரு சீக்ரெட். இப்போ நீங்க டைரக்ட் பண்றீங்களே, ஆமா. கண்டிப்பா அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு நடந்திருக்க ஒரு விஷயம், இப்போ உங்க டீம் மெம்பர்ஸ்க்கே உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்த மழுப்பி கொண்டு போயிருப்பீங்களே, அது எதனா ஒன்று சொல்லுங்க, சுவாரஸ்யமா இருக்கும். டீம் மெம்பர்ஸ்க்கே தெரியாம விஷயம், தெரியாம டீம் மெம்பர்ஸ்க்கு தெரியாம நிறைய விஷயம் டைரக்ஷன்ல நடந்திருக்கே. அது எதனா ஒண்ணு இங்க சொல்லலாம். அதாவது லொகேஷன் ஷாக் வர மாதிரி, பார்த்தோன்னே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சீன் வந்து படத்துல பார்த்தோன்னே ஷாக் ஆவாங்க. டே இந்த சீன் நான் பண்ணவே இல்லையடா, எப்படா வந்துச்சுன்னு. அவங்க வந்து பிஹைண்ட் த சீன்ல ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கே தெரியாம ஷூட் பண்ணி நான் வந்து அதுல உள்ள சொருவிட்டு ஒரு இந்த படம் மாதிரி கேஜிஎஃப்ல ஒரு டக் லைஃப் போடுவாங்க பாத்தீங்களா? அதாவது இவன் தான் குமார், இவன் இப்படி, இவன் தான் வந்து மாறி, இவன் இப்படி அப்படின்ற மாதிரி நம்ம பசங்களுக்கு ஒரு டக் லைஃப் போட்டு வச்சிருக்கேன். அந்த படம் பார்த்தோன்னே ஐயோ, அதோட ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு பண்ணிருக்கேன் பாருங்க. உலகத்திலே இப்படி ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இருக்காது, இவ்வளவு மகா மட்டமான ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன். அதான் ஹீரோ பார்த்துட்டு என்ன வந்து கண்டிப்பா எனக்கு அடி விழும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு அடி விழும். நீங்க அதனால நான் தப்பிச்சுட்டு முன்னாடியே வந்து ஆல்மெண்ட் ஏதாவது வாங்கி வச்சுக்கணும். இங்கேயே நீங்க ஸ்விக்கில ஆர்டர் போட்டுருங்க. இப்ப இந்த ஷோ பார்த்தானா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பெருசா செய்யறாங்க. ஹீரோயின் கிட்ட அடி இருக்குது, எல்லார்கிட்டயும் அடி இருக்குது. சரி, இப்போ நீங்க பண்ணிட்டீங்க. அபு வந்து அவர் என்ன பண்றாருங்க பாப்போம். அவர் எப்படி வர பாப்போமா? ஓகே பரவாயில்ல, நான் தப்பிச்சிட்டேன். சரி ஒரு சும்மா ட்ரையல் போட்டு பாக்குறேன். இல்லங்க ட்ரையல்ல கூட விழல. நம்ம சுதிகளை தொடர்ந்து அபு அவர்கள் வந்து விழுந்தா உனக்கு விளையாட்டு எனக்குங்கிற கேம் நட போறாங்க. பார்த்துருப்பீங்க, நம்ம சுதிகளை அவருக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏன்னா ஒரு பாயிண்ட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் பண்ண வந்து நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் இன்னைக்கு இந்த கேம்ல வின் பண்ணிடலாம். சரி, இதை ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம். இது நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா பாயிண்ட் வரும் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்க 2 தடவை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுதிகளை வந்து அவங்களோட சீக்ரெட் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி உங்களுக்குள்ள நிறைய சீக்ரெட் இருக்கு, எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அது சொல்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இது பண்றதா நான் டெய்லி எல்லா பாலையும் மிஸ் பண்ணணுமே. உங்க ஹைட் கரெக்டா போடலாம் ப்ரோ. நீங்க அப்போ உழுதான் பார்ப்போம். ஓகே பார்த்துலாமா? இல்ல சீக்ரெட் சொல்லிடலாமா? இல்லை நீங்க போட்டு சொல்லலாம், போட்டு பாயிண்ட் கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே, மக்களுக்காக உங்களை பத்தி எக்ஸ்போஸ் பண்ண நினைச்சீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண தப்பு இல்லை. போயிடலாமா? போயிடலாம். ஓகே, நம்ம ஐயா ஓகே அல்ல, நீங்க ஒரு பாயிண்ட் போட்டீங்க, வின்னுதான். இது என்ன சொல்றேன்னு தெரியல. இது எனக்கு சாக்கால பார்த்துட்டு ஆடியன்ஸ் சாக்கான்ற மாதிரி தெரியல. பட் எப்படி போட்டீங்க? இதை கையில தான் போட்டாங்க ப்ரோ. நம்ம சுதிகளை வருது, அவருக்கு ஒரு 4 தடவை ட்ரை பண்ணாங்க, ஒரு தடவை விழல. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் தானே, கரெக்டா போட்டுருங்க பார்க்கலாம். ஃப்ளூக்கா இல்ல கரெக்டா போட்டீங்க? ஃப்ளூக் தாங்க, ஃப்ளூக்ல தான் போச்சு தெரியுமா? ஃப்ளூக்ல தான் போச்சு போல. அதான் வர ஃப்ளூக்ல தான். ஓகே மக்களே, ஃப்ளூக்கோ கிளிக்கோ ஏதோ ஒண்ணு உள்ள விழுந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாப்ல. இந்த கேமோட வின்னர் எல்லாருக்கும் நம்ம கூப்பிட்டு சொல்ல தேவையில்ல, நம்ம அவங்களோட வின் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவங்களை பத்தி என்ன டைரக்டர் மேடம் கூப்பிடுங்கப்பா. அதனால அவங்க தான் பண்ண பேசணும். கண்டிப்பா உங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் அவங்கள பத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. கரெக்டா இது பண்ணி அது ஒரு வாய்ப்பா கிடைச்சது அவங்க சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, பாயிண்ட் கிடைச்சாலும் உங்க வாய்ப்பை பயன்படுத்தணும்ல. சரி, என்னோட சீக்கிரம் என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல எனக்கு இல்லைங்க, பாத்துருக்க மக்களுக்கு. நீங்க என்கிட்ட கேட்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை சொல்லுங்க. நான் கேட்கணும்னு பல விஷயங்கள் இருக்கு, கேமரா கேட்போம். சரியா, எதனா ஒண்ணு. சரி, உங்களை பத்தி சீக்ரெட் வேணாம், உங்களை பத்தி மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இன்ட்ரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நான் ரொம்ப சோம்பேறி. ஓகே, அது நான் சொல்ல போறேன், தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? என்ன சொல்றேன், நான் எல்லாரும் என்ன ரொம்ப ஆக்டிவ் பர்சன் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, அப்படிலாம் இல்லை. ஷூட்டிங் எதுவும் இல்லைன்னா நான் 1 மணிக்கு தான் எந்திரிக்கிறாரு. ஓகே, இப்போ நீங்க சினிமா வந்திருக்கீங்களா, ஆக்டிங் சூஸ் பண்ணிருக்கீங்க, மாடலிங் அண்ட் ஆக்டிங் சூஸ் பண்ணிருக்கீங்க. எதுக்காக இந்த ஃபீல்டு? ஏன்னா எவ்வளோ பல ஃபீல்டுகள் இருக்கப்ப இதையே வந்து இதையே தொட்டிங்க. சம்பளம் தான். போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான். போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டோங்க தம்பி. எதுக்கு சார்?
சார்